முரட்டுக்காலையில் அது பக்கா வில்லன் ரோல். அந்த ரோலில் நான் ஆக்ட் பண்ண சம்மதிப்பேனா மாட்டேனான்னு எல்லாருக்கும் டவுட். நிறையா படங்கள் ஹீரோ ஆக்ட் பண்ணவர் தெரியும். அப்படி இருக்கும் எப்படி கேட்குறது. சரவண சார்ட்ட சொன்னேன், சரவணன் பார்ப்போம் என்ன கேட்டால் போச்சுன்னு ஃபோன் பண்ணிருக்காரு. ஃபோன் பண்ணோன்னே நான் எங்கேயோ அர்ஜென்ட்டாக இல்லை ஜெய் 10 நிமிஷம் வந்துட்டு போனால் போகிறோன்னு. என்னடா நினச்சிட்டு நான் வந்தேன். வந்த உடனே இந்த மாதிரி சமாச்சாரம் ஆக்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றோம், நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் சார். நீங்கள் இப்படி தான் ஃபீல் பண்ணுங்க. ஆமாம் முத்துராமன் பஞ்சுலாம். ஆமாம் சார் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன சார் புதுசாக ஆளுங்கள, ஏன்னா இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுலேயே நீங்கள் எல்லாம் ஒரு அசோசியேட், நீங்கள் எனக்கு நல்லது தான் பண்ணுவீங்க, நீங்கள் ஓகேனா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சொல்லிட்டு வந்தோடனே இது ஆச்சரியமாக இருந்தது. ரஜினிக்கே இது ஆச்சரியமாக இருந்தது. என்ன சார் அவர் இவ்வளோ பெரிய ஹீரோ வந்து இது ஒத்துக்கிட்டாருன்னு. முரட்டுக்காலை 1980களில் ரஜினி சார் அவரோட பர்ஃபார்மன்ஸில் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டரான கமர்ஷியல் ஆக்ஷன் ட்ராமா மூவி. ரஜினி சார் அவரோட ஆரம்ப கால சினிமா பயணத்தில் ஃபஸ்ட்டு பிளாக் பஸ்டர் மூவி அப்படின்னு சொல்லணும்னா முரட்டுக்காலையை தான் சொல்லலாம். எம்ஜிஆர் சார், சிவாஜி சார் இவங்களோட படங்கள் இல்லாமல் 3ஆவதாக ஒரு நடிகரோட படம் தமிழ் சினிமாவில் அதிக வசூல் பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை பண்ண படம் ரஜினி சார் அவரோட முரட்டுக்காலை படம் தான். உங்களுக்கு முரட்டுக்காலை படம் எந்த லெவல் பிடிக்கும், அந்த படத்தை பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.